இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்கன்னு நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களுடைய வாழ்க்கைய மாற்றுவாரு. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, எவ்வளவோ நேரத்தை நீங்க வீணாய் செலவழிக்கிறீங்க. எவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யறனே தெரியாம நான் எனக்கு திகச்சு போயிடும். அந்த நேரத்துல நீங்க தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, இடுக்கமான சூழ்நிலைகளை இருக்கும்போது நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொல்லி அவர்கிட்ட தான் நம்முடைய ஜெபங்களுக்கான, நம்மள பாடுகளுக்கான, வேதனைகளுக்கான பதில் அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால நீங்க எல்லாருமே கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா மாறும். பிரியமானவர்கள், இதான் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாருன்னு சொல்லி நாம இந்த பூமியில வாழ்றதுக்கு, நாங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு வழி அவர்தான். நாங்க மரித்ததற்கு பின்பும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கும் அவரே வழியா இருக்கிறார், அவரே சத்தியமா இருக்கிறார், அவரே ஜீவனா இருக்கிறார். அதனால அவரால மாத்திரம்தான் இந்த பூமியில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் கொடுக்க முடியும். மரித்ததற்கு பின்பதாக எங்களுடைய ஆத்துமாக்கள் சதா காலமான ஒரு வாழ்க்கைக்கு போகும் பொழுதும் அது அவரால் மாத்திரம்தான் முடியும். அந்த ஆத்துமாவை தன்னுடைய சமூகத்துல சேர்த்து கொள்வதற்கு வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வருடம் தான், அதுவுமே சொல்ல முடியாது. வாலிப வயதுல இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கிற வாலிப பிள்ளைகளை நாளைக்கு பார்ப்போமா என்ற நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஆனாலுமே இந்த வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்குது. மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை இருக்குது, சொர்க்க வாழ்க்கை இருக்குது. அதற்கு போக வேண்டுமா இருந்தா இந்த பாவத்தோடு நம்ம போக முடியாது. ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வேணும். அந்த பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை தருவதற்காகவே அந்த பரிசுத்தம் உள்ள ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட பாவ சாப அடிமைதன வாழ்க்கையிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக. இந்த பாவத்தின் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷம் சமாதானங்களை இழந்து போவான். வார்த்தை சொல்லுது, வேறு வார்த்தை, இயேசுவின் வார்த்தை இப்படியாக சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. எப்படிப்பட்ட அது மரணம்? மரணம் எல்லாத்துக்கும் பொதுவானது. பேசுறவங்களுக்கு மரணம் இல்லையா நீங்க நினைக்கலாம், எல்லாத்துக்கும் மரணம் பொதுவானது. இது எப்படிப்பட்ட மரணம் என்றால் அவங்க வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம் மறிக்கும், சமாதானம் இல்லாமல் போகும், சமாதானம் மறுக்கும். அவங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நிம்மதியும் மறுக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பனார் வீட்டுல குடிப்பாரா இருந்தா, இல்லாட்டி பிள்ளைகள் குடிப்பாங்களா இருந்தா அவங்க வீட்டுல சந்தோஷம் இருக்குமா, சமாதானம் இருக்குமா? அவங்க நிமித்தம் அவங்க துன்பப்படுறது மாத்திரம் இல்ல, அவங்களுமே விரும்பி செய்யறதுல குடிக்கிறவங்களோ இல்லாட்டி வெறுக்கிறவங்களோ எந்த போதை வழக்க வழக்கம் இருக்கிறவங்களோ சொல்றது என்னன்னா, இன்றைக்கு நான் செய்யறேன், இனி எனக்கு இது செய்ய விருப்பம் இல்லை, ஆனாலும் அதை விரும்பாலும் நான் செய்யற அந்த நிர்பந்தமான சூழ்நிலை அடிமைப்பட்டு நான் இருக்கிறேன், அதுல இருந்து மீள முடியாம இருக்கிறேன்னு. அவங்க செய்யற பாவம் அவங்க வாழ்க்கையில, அவங்க குடும்ப வாழ்க்கையிலுமே இருக்கிற நிம்மதியை இழந்து போக பண்ணுது. இந்த நிம்மதியெல்லாம் நாங்க மீட்டு எடுக்கணுமா இருந்தா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உதவி தேவை. அந்த உதவியை தரும் பொருட்டாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தா. நம்ம எத்தனையோ காரியங்களை முயற்சிக்கிறோம், எத்தனையோ விதத்துல நாங்க பிரயாசப்படுறோம். பணத்தை தேடி பணத்தின் மூலம் ஒரு நிம்மதியை பெற முடியுமா? நாங்க சொந்த முயற்சிகளை எவ்வளவோ முயற்சிகளை பண்றோம். அதை செய்தா இதை செய்தா எங்க வீட்டுக்கு நன்மையான காரியங்களை செய்து என்ன சரி செய்வோம், என்ன சரி பரிகாரங்கள் பூஜைகள் எதை வேணாலும் செய்வோம் என்று என்னென்னவோ காரியங்களை செய்து நாங்க முயற்சியில ஒரு நன்மையை கண்டிருக்கோம். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு இருக்கிறீங்களா இருக்கு, ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எழுதுங்க. ஒரு 30 வருடங்கள் காலங்கள், 40 வருட காலங்கள் நாங்கள் பட்ட பிரயாசங்கள், நாங்க பட்ட கிரிகள், நாங்க செய்த செய்கைகள் மூலம் நம்ம நிம்மதியை பெற்றுன்றோமா? பணத்தின் மூலம் நிம்மதி பெற்றுருவோமா? இல்ல. பணம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நிம்மதி தர இயலாது. நீங்க தேடுகிற நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இயேசுவின் இடத்தில் உண்டு. அவரு தராத சந்தோஷம், அவரு தராத நிம்மதி, அவரு தராத ஆசீர்வாதம் உலகத்துல எந்த மூலையிலுமே எங்குமே பெற்றுக்கொள்ள முடியாது.
நீங்க தேடுற நிம்மதி இயேசுவிடத்தில் உண்டு. வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஒரு மதத்தை குறிப்பிட்டு சொல்லல, இந்த மதம், இந்த கூட்டம், இந்த குழுவினர் வாங்கினேன், எல்லோரும் நீங்க வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. அவர் இளைப்பாறுதலின் தேவன். இன்றைக்கு என்ன வேதனைகளோடு, என்ன போராட்டத்தோடு, என்ன கஷ்டத்தோடு, என்ன வேதனைகளோடு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு தேவன் விடுதலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை விசுவாசி, அவர் அண்டையில் வருவீர்களாயிருந்தார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பும் விடுதலை உண்டாகுவது அதிக நிச்சயமா இருக்குது. மனுஷனை இந்த உலகத்தை மீட்டெடுக்க மனு குலம் அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்த மெய்யான ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. இயேசுவினாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறும். நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. இந்த நாட்கள்ல அநேக மனுஷர்கள் நிம்மதியை தேடி, தன் இருதயத்துக்கு சமாதானத்தை தேடி அலைந்து திரிகிறான். பணத்தினாலே நிம்மதி வரும், பணத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி போறான். ஒரு நாள் நிம்மதி வராது. குடி பழக்கத்தினாலே நிம்மதி வரும், குடி பழக்கத்தினால் பின்னாடி போகிறான். ஒரு நாள் நிம்மதி வராது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தலைவர், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தகப்பனார் குடிப்பார் என்றால் அந்த குடும்பம் ஒரு நாளும் ஆசீர்வாதம் பெறாது. அந்த குடும்பம் மேலும் மேலும் தரித்திரத்துக்குள்ளே வறுமை தவிர ஒரு நாளும் ஆசீர்வாதம் பெறாது. எனக்கு பிரியமான சகோதரரே, சகோதரியே, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கவே இந்த பூமிக்கு வந்தாரு. ஒரு மனுஷன் பாவ பழக்கத்துக்குள் இருப்பான் என்றால் அவனால தனியா வெறுமனே தானாகவே அவனால விடுதலை பெற முடியாது. பாவ பழக்கத்துக்கு விடுதலை பெற, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை உண்டாக்க இயேசு கிறிஸ்துவாலே முடியும். உங்க குடும்பங்கள் நல்லா வாழணும், உங்க குடும்பங்கள் நல்லா ஜீவிக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள பாவமும் அது குடும்பத்துக்குள்ள பாவமும் சாபமும் இருக்கும் என்று சொன்னா அது குடும்பத்துக்கு ஒரு நாள் சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் இருக்காது. ஆமென். இந்த நாட்கள்ல ஜனங்கள் அநேக விதமான பாரங்களை சுமந்து கொண்டிருக்காங்க. அநேக விதமான பாரம், கடன் என்கிற பாரம், மனுஷர்கள் உண்டான பயம் என்கிற பாரம், வியாதி என்கிற பாரம், தவறான பழக்க வழக்கங்களினால உண்டான பாரம், குடும்ப சமாதானம் இல்லாத பாரம், வீட்டுக்கு போன ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் கிடைக்குமான்னு இந்த நாட்கள்ல மனிதன் விரும்பினாலும் அது அவனுக்கு கிடைக்காதபடியினால இருக்கு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு மனுஷனை விடுதலையாக்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை தர இயேசு கிறிஸ்துவே வழி. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.